வணக்கம் நண்பர்களே, நாம் இன்று வற்றாத வளங்கள் தரும் விஷ்ணுவின் முக்கிய அவதாரமான வராகமூர்த்தியை பற்றி காண்போம். ஒரு சமயம் மகரிஷிகள் 4 மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்ய வைகுந்தம் வந்தனர். அங்கு காவல் புரிந்த ஜெயன் விஜயன் என்று 2 காவலர்கள் மகரிஷிகளை தடுத்தார்கள். அந்த ரிஷிகள் கோபமடைந்து, நீங்கள் பூலோகத்தில் பிறக்க கடவீர்கள் என்று சாபமிட்டார்கள். ஜெய விஜயர்கள் முனிவர்களை பணிந்து வணங்கி, உங்கள் சாபப்படி நாங்கள் எப்பிறவி எடுத்தாலும் மகாவிஷ்ணுவின் திருநாமத்தை மறவாதிருக்க அருள் புரிய வேண்டும் என்று கேட்டனர். விஷ்ணு அங்கே தோன்றி முனிவர்களிடம், இவர்கள் செய்த தவறுக்கு தாங்கள் அளித்த சாபம் சரியானதுதான். இவர்கள் இருவரும் பூலோகத்தில் கொடிய அசுரர்களாக 3 முறை பிறந்து பின் நம் அருளினால் நம்மையே அடைவார்கள் என்று கூறினார். அதன்படி இருவரும் காஷ்யப முனிவருக்கும் அதித்திக்கும் பிள்ளையாக பிறந்தார்கள். முதலில் பிறந்தவன் இரண்யகசிபு, அடுத்ததாக பிறந்தவன் இரண்யாட்சன். இரண்யகசிபு பிரம்மனை நோக்கி தவம் இருந்து எவராலும் எந்த ஆயுதத்தாலும் தனக்கு மரணம் நேரிடக்கூடாது என்று வரம் பெற்று 3 உலகங்களையும் தன் வசப்படுத்தி கொண்டான். இரண்யாட்சனும் பிரம்மனின் வரங்களை பெற்று பலசாலியாகி தேவர்களை சிறைப்பிடித்தான். அவர்கள் கொடுமை நாளுக்கு நாள் அதிகரித்தது. இரண்யாட்சன் ஆணவம் அதிகமாகி வருண பகவானை வம்புக்கிழுத்தான். அதற்கு வருண பகவான், அசுரனே, விஷ்ணு பகவான் வராக உருவம் எடுத்து வருவார், அவரிடம் போராடு என்று சொன்னார். அவன் வராகமூர்த்தியை தேடி பல திசைகளில் அலைந்து திரிந்தான். நீர்ப்பிளயத்தில் பூலோகம் மூழ்கியதால் பிரம்மா மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் இருந்தார். அப்போது அவருடைய சுவாசத்திலிருந்து வெண்ணிறமாக சிறிய வராகம் பன்றி ஒன்று உருவாகி சிறிது சிறிதாக வளர்ந்து பிரம்மாண்டமாக உருவம் எடுத்தது. பிரளயத்தில் மூழ்கியிருக்கும் பூமியை வெளியே கொண்டு வர சமுதிரத்தில் குதித்தது. இச்சமயத்தில் எங்கு தேடியும் வராகமூர்த்தியை காணாததால் இரண்யாட்சன் சோர்வடைந்து அசுரலோகத்தில் சுகமாக இருந்தான். அப்போது நாரதர் அங்கே தோன்றி, இரண்யாக்ஷா, மகாவிஷ்ணு வராக உருவக்கொண்டு நீரில் மூழ்கியிருக்கும் பூமியை மேலே தூக்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். உடனே அவன் கதாயுதை கையிலேந்தி விரைந்தான். வராகமூர்த்தி தன் கோரை பற்களால் பூமியை தூக்கிய போது இரண்யாட்சன் தன் கதாயுதத்தால் அடித்தான். இருவருக்கும் கடும் போர் உண்டானது. இரண்யாட்சன் அடித்த அடியால் மகாவிஷ்ணுவின் கதாயுதம் கையிலிருந்து நழுவி விழுந்தது. தேவர்கள் அனைவரும் அதிர்ச்சியுற்றனர். இரண்யாட்சன் மீண்டும் தன் கதாயுதத்தால் தாக்க மகாவிஷ்ணு தம் இடது காலால் அதை தட்டிவிட்டு தம் கையில் சக்கராயுதத்தை வரவழைத்தார். இரண்யாட்சன் சூலாயுதத்தை ஏவினான். சக்கராயுதத்தால் சூலாயுதமும் பொடி பொடி ஆனது. இரண்யாட்சன் ஆவேசமாக மகாவிஷ்ணுவின் மார்பின் மீது ஓங்கி குத்தினான். இருவருக்கும் உக்கிரமான போர் உண்டானது. இரண்யாட்சனால் சமாளிக்க முடியவில்லை. பின் அவன் மறைந்து ஆகாயத்திலிருந்து கற்களையும் அநேக விதமான பானங்களையும் கொண்டு தாக்கினான். சிறிது நேரம் அவனுடைய ஆற்றலை விளையாட்டாக வேடிக்கை பார்த்தார் மகாவிஷ்ணு. அசுரர்கள் பலர் பயங்கரமான உருவங்களில் இரண்யாட்சனுக்கு உதவியாக வந்தனர். அவர்கள் அத்தனை பேரையும் வதம் செய்தார் மகாவிஷ்ணு. இனியும் காலம் தாழ்த்துவது சரியில்லை என்று எண்ணிய மகாவிஷ்ணு அவனை இறுக பிடித்து தலையின் மீது ஓங்கி அடிக்க ரத்தம் கக்கிக் கொண்டு பூமியின் மீது விழுந்து மடிந்தான். அனைவரும் மகாவிஷ்ணுவை தொழுதனர். இதுதான் திருமால் 3வது தரமான வராக அவதாரத்தை பற்றியது. வராகர் பொதுவாக ஆதிவராகர், யங்யவராகர், பிரளயவராகர் ஆகிய 3 வடிவங்களில் வணங்கப்படுகிறார். வராக பெருமானுக்கு உள்ள தனி சிறப்பு யாகங்களை காப்பாற்றுகின்ற மூர்த்தி. யாகங்கள் நிறைவேண்டும் என்று சொன்னால் அங்கு வராக பெருமாள் யக்ஞவராகராக ஆவாகனம் செய்ய வேண்டும். இந்த வராகமூர்த்தியின் வடிவம் வேத வேள்வியின் ஒவ்வொரு அங்கத்திற்கும் ஒப்பிடப்படுகிறது. அவரே ஒரு வேள்வி சாலை. அவருடைய பெருத்த ஓசை சாமவேதம். அவருடைய வடிவமும் உண்மையும் ஒழுக்கமும் நிறைந்த வடிவம். அவரது குருதி சோமபானம் என்று வர்ணிக்கப்படுகிறது. ஸ்ரீமுஷ்ணம் வராகருக்கென்றே உள்ள தலம். அக்கால அரசர்கள் பலரும் தங்களுடைய ஸ்தூபிகளில் வராக உருவை பயன்படுத்தினர். நாணயங்கள் வராகர் பெயரால் வராகன் என்றே வழங்கப்பட்டது. வராகி மிகிரர் என்ற பெயருடைய ரிஷி ஜோதிட சாஸ்திரத்தை வரையறை செய்து கொடுத்துள்ளார். அரசு முத்திரைகளில் வராகர் திருவுருவங்கள் பொறிக்கப்பட்டன. பெருமாள் கோவில் என்று வழங்கப்படும் காஞ்சி வரதர் சந்நிதியிலும், மேல்கோட்டை திருநாராயபுரம் கோவிலிலும், மாமல்லபுரத்திலும், திருமலை, திருவிடந்தை, திருக்கடல்மல்லை, ஸ்ரீவில்லிபுத்தூர், கல்லிடைக்குறிச்சி முதலிய தலங்களில் வராகர் சன்னதிகள் உள்ளன. காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் கருவறை கோஷ்டத்தில் உள்ள கல்வர் பெருமான் ஆதிவராகர் என்றே வணங்கப்படுகிறார். இந்த சன்னதி 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்று. மகாலட்சுமி அரூபலட்சுமியாக காமாட்சி அம்மன் சன்னதியில் வலது கோஷ்டத்தில் தவமியற்றி காமாட்சியின் குங்குமத்தை அவள் திருமேனியில் பக்தர்கள் தூவ
அதனால் சௌந்தர லட்சுமியாக மாறி காமாட்சியின் வலது கோஷ்டத்தில் அமர்ந்த தன் மனைவியை காண வந்த திருமாலே கல்வர் பெருமான் எனும் ஆதி வராகர். திருமலை திருப்பதி சுவாமி புஷ்கரணியில் வராகமூர்த்தி விசேஷமாக வழிபடப்படுகிறார். ஸ்ரீனிவாசருக்கு இடம் தந்த மூர்த்தியால் முதல் நிவேதனம் இந்த வராகருக்கே செய்யப்படுகிறது. திருமலை திருப்பதி தரிசனம் செய்யும் முன் அலமேர் மங்கரி தாயாரை தரிசித்த பின் வராகமூர்த்தியை தரிசித்த பின்னரே திருமலையப்பனை தரிசிக்க வேண்டும் என்பது ஐதீகம். செங்கல்பட்டை அடுத்த திருமலை வையாவூர் தலத்தில் அற்புத வடிவில் லட்சுமி வராகமூர்த்தி அருட்காட்சி புரிகிறார். கேரளம் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி ஆலயத்துக்கு 1 கிலோமீட்டர் தொலைவில் லட்சுமியுடன் வராகமூர்த்தி அருளாட்சி புரிகிறார். கேரளம் திருவனந்தபுரத்தில் அனந்த பத்மநாப சுவாமி ஆலயத்துக்கு 1 கிலோமீட்டர் தொலைவில் லட்சுமியுடன் வராகமூர்த்தி திருக்கோவில் கொண்டருள்கிறார். வட இந்திய மதுரா நகரில் துவாரகீஷ் ஆலயத்தை அருகில் ஆதிவராகமூர்த்திக்கு தனி கோவில் உள்ளது. செந்நிறம் தோற்றம் கொண்ட இவரை லால் வராகர் என்கிறார்கள். இவருக்கு சற்று தொலைவில் வெண்ணிற தோற்றம் கொண்ட ஸ்வேத வராகமூர்த்தி ஆலயம் உள்ளது. ஜெய்ப்பூரில் யக்ஞவராத மூர்த்தியின் ஆலயம் உள்ளது. இத்தலம் காடக்ஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. விஜயநகர பாணியில் அமைந்துள்ள ஆலயம் இது. கேரளம் எர்ணாகுளம் கொடுங்கல்லூர் பாதையில் வரப்புழா என்ற தலத்தில் 450 ஆண்டுகள் பழமையான ஆலயத்தில் நரசிம்மமூர்த்தியையும் வராகமூர்த்தி தரிசனம் செய்கிறார். கேரளா கொச்சினிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சேரை எனும் தலத்தில் அழிக்கல் வராகமூர்த்தி திருவருள் புரிகிறார். புஷ்கரில் உள்ள பிரசித்தி பெற்ற பிரம்மன் ஆலயத்தில் வராகமூர்த்தி தனி சன்னதியில் அருள்கிறார். 1727ஆம் ஆண்டு ராஜா சுவாமி ஜெய்சிங் எனும் ஜெய்ப்பூர் மன்னரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூர்த்தியாம் இவர். விசாகப்பட்டினம் சிம்மாச்சலத்தில் லட்சுமி நரசிம்மரும் வராகமூர்த்தியும் இணைந்து ஒரே உருவில் அருள்கிறார்கள். ஆண்டு முழுவதும் சந்தன காப்பில் அருளும் மூர்த்தி இவர். ஹரியானா ஜிண்ட் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் சுயம்பு வராகர் ஆலயம் உள்ளது. அதனாலேயே அந்த தலம் வராக கிராமம் என்று அழைக்கப்படுகிறது. மைசூர் மாண்டியா மாநிலத்தில் உள்ள கள்ளஹள்ளி பூக்கநகரையில் பூவராகர் ஆலயம் உள்ளது. கேரளம் இடுக்கி மாவட்டம் தொடுபுழாவில் வராகமூர்த்திக்கெனே தனி ஆலயம் உள்ளது. அழகிய வடிவில் வராகமூர்த்தியை இங்கு தரிசிக்கலாம். மத்திய பிரதேசத்தில் உள்ள கஜுராஹோ ஆலயத்தில் வராகமூர்த்திகளை தரிசிக்கலாம். ஒடிசா கேந்திரபரா மாவட்டத்தில் உள்ள அவில் என்னும் ஊரில் லட்சுமி வராகர் கொண்டருள்கிறார். ராஜஸ்தான் ஜலோர் மாவட்டத்தில் உள்ள பின்மல் நகரத்தின் மையத்தில் வராக ஷியாம் என்னும் பெயரில் அருள்கிறார். வராக அவதாரத்தில் அவருடைய உணவு நிலத்தில் அடியே முளைக்கக்கூடிய கோரைக்கிழங்கு. இந்த கோரைக்கிழங்கு சரீர வியாதிகளை போக்க வல்லது. கபம், பித்தம், ஜுரம் முதலியவை இந்த மருந்தினால் தீர்ந்துவிடும். ஸ்ரீமுஷ்ணத்தில் இந்த கிழங்கு சூரணத்தை பிரசாதமாக தருவர். அதனை சர்க்கரையோடு வெல்லத்தோடு சேர்த்து உண்டால் நம் உடலில் உள்ள பல்விதமான நோய்களும் நீங்கிவிடும். பகவான் வராக ரூபம் எடுத்து தண்ணீரிலிருந்து பூமி பிராட்டியை மேலே கொண்டு வந்து நிலை நிறுத்தினார். அதனால் நாம் வாழும் கல்பம் ஸ்ரீ ஸ்வேத வராக கல்பம் எனப்படுகிறது. அதனால் வராக சங்கல்ப மந்திரத்தை தினசரி சொல்லி நம்மை அறியாமையிலேயே வராக பெருமானை வணங்கும்தால் நமக்கு பேறு கிடைக்கிறது. வராக ஜெயந்தி மகாவிஷ்ணுவின் 3வது அவதாரமான பன்றி அவதாரம் எடுத்த தினத்தை கொண்டாடுகிறோம். பூமாதேவியை பாதாள உலகத்திலிருந்து மீட்க விஷ்ணு வராக வடிவம் எடுத்தார். இரண்யாக்ஷன் என்னும் அரக்கனை அழித்த நாளாகும். பொதுவாக ஆவணி மாதம் சுக்லபக்ஷ திருதியில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தில் வராகமூர்த்தியை வழிபடுவது தீய சக்திகளை அழித்து வாழ்க்கையில் வளம் சேர்க்கும். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா.